Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆண்டனாவோட கேரக்டரிஸ்டிக், கரண்ட் அண்ட் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஆண்டனாஸ் அப்படின்னு பார்க்கும்போது the system of conductor elevated into space which matches the transmitter or receiver to the space is called antenna or aerial சொல்றாங்க. ஏரியல் or antenna சொல்றாங்க. ஆண்டனான்றது behaves resonant circuit because at resonant frequency maximum voltage is developed. ஸோ இதை ரெசோனன்ட் சர்க்கியூட்னு சொல்கிறாங்க. ஏன் ரெசோனன்ட் சர்க்கியூட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்காது, மேக்ஸிமம் வோல்டேஜஸ் டெவலப்ட் அட் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆண்டனாவோட கேரக்டரிஸ்டிக் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரேடியேஷன் பேட்டர்ன், ஃபீல்ட் ரேடியேஷன், பவர் ரேடியேஷன் ரெண்டு இருக்குது. அப்புறம் பீம் சாலிட் ஆங்கிள், பீம் வித் சொல்கிறாங்க. ரேடியேஷன் இன்டென்சிட்டி இருக்குது, டைரக்ட் கெயின், டைரக்டிவிட்டி, பவர் கெயின், இன்புட் இம்பிடன்ஸ், அதுக்கப்புறம் போலரைசேஷன், பேண்ட் வித், எஃபெக்டிவ் அப்பர்ச்சூர் அண்ட் லென்த், ஆண்டனா டெம்பரேச்சர், அப்புறம் எனர்ஜி ரேடியேட்டர் ஃப்ரம் அன் ஆண்டனா வந்து நாட் ஹாவ் ஸ்ட்ரென்த் இன் ஆல் டைரக்ஷன். அப்புறம் சிம்பிளஸ்ட் ரேடியேட்டர் ஆர் ஆண்டனா இஸ் அன் எலக்ட்ரிக் டைபோல் சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளஸ்ட் ரேடியேட்டர் வந்து எலக்ட்ரிக் டைபோல். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ லீனியர் கண்டக்டர் ஹூஸ் லென்த் இஸ் lambda of the wave. The dipole has large capacitance and so the current through its length is assumed to have the same value of I. ஸோ எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி இருக்கும், அதோடைய லென்த் என்ன, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இந்த டைபோலுக்கு வந்து எப்படி இருக்கும், லார்ஜராக இருக்கும். ஸோ வந்து கரண்ட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டனாவோட கேரக்டரிஸ்டிக். அடுத்தது கரண்ட் அண்ட் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபண்டமெண்டல் ரேடியோ ஆண்டனா மெட்டல்ரா டியூப் லென்த்தோட லென்த் என்ன அப்படின்னு பார்க்கும்போது λ/2 இருக்குது ஃப்ரீ ஸ்பேஸு. ஸோ ஹாஃப் வேவ் லென்த் டைப்போல் எப்படி சொல்லலாம்னா ஹெட்ஸ் ஆண்டனா, ஹாஃப் வேவ் லென்த் டபுளெட் சொல்கிறாங்க. ஹாஃப் வேவ் டைப்போல் வந்து ஈக்குவல் டு ரெசோனன்ஸ் சர்க்கியூட். அப்புறம் ஸ்பிளிட் ராட் லென்த் வந்து λ/4 செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் பிஹேவஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்னு சொல்கிறாங்க. ஸோ எது ரெசோனன்ஸ் சர்க்கியூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அட் எண்ட்ஸில், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது சென்டர். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரேடியேட்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரேடியேட்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ன்றது இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள். அதுக்கப்புறம் டைரக்ஷனல் பேட்டர்ன் ஆஃப் ஆண்டனா இண்டிகேட்ஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் த ஆண்டனா. ஸோ டைரக்ஷனல் பேட்டர்ன் ஆஃப் த ஆண்டனா இண்டிகேட்ஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் த ஆண்டனா சொல்கிறாங்க டு ரேடியேட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இன் வேரியஸ் டைரக்ஷன். அடுத்தது ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து ஃபார் L is equal to λ/2 இருக்கும்போது ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ L is equal to λ இருக்கும்போது எப்படி இருக்கும், இது வந்து L is equal to 3 λ/2 இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா இப்படி இருக்குது, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் வருது, இப்படி இருக்குது. ஸோ அந்த டயக்ராம்லாம் வந்து ரேடியேஷன் பேட்டர்ன் ஃபார் λ/2 அப்படின்னா இப்படி இருக்குது. L is equal to λவாக இருந்தால் இப்படி இருக்குது. கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா இப்படி இருக்குது, லைன்ஸ் போட்டு இப்படி இருக்குது. அப்புறம் ரேடியேஷன் பேட்டர்ன் ஃபார் L is equal to 3 λ/2னா டயக்ராம் இப்படி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.